இந்த வாரம் சூபித்துவம் என்றால் என்ன, அவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன, இந்த சூபித்துவவாதிகளுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முரணானவை என்ற பல செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அதோடு சேர்த்து சில விடயங்களை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக தப்லீக் ஜமாத் பற்றிய இதோடு தொடர்பான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நான் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த சூஃபியாக்கள் இவர்களுடைய நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு அகீதாவுக்கு முரணானவை, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய அந்த கடுமையான சிந்தனை மாற்றங்களை பற்றியெல்லாம் நான் தொடராக பார்த்து வருகிறேன். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எல்லாமே இறைவன் சொல்லக்கூடிய பொழுது உள்ளவர்கள். சூஃபியாக்கள் எல்லாமே இறைவன், படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய கருத்தில் உள்ளவர்கள் தான் இந்த சூஃபியாக்கள். இதில் கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடிய இன்று மக்களால் அறிஞர் என்று போற்றப்படக்கூடிய ஒருவர், அவருடைய நூல் தான் இந்தியாவில் பற்றி. இந்த நூலிலே நிறைவான, அதாவது எல்லாம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் அது போதிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் 4வது பாகம், இந்தியாவுடைய 4ஆம் பாகம் 245வது பக்கம், இந்தியாவுடைய முஸ்லிமில் 4ஆம் பாகம் 245ஆம் பக்கத்தை புரட்டினா அதுல தௌஹீத் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். யாரு? இந்த கஸ்ஸாலி என்பவர் ஒரு விளக்கம் தன்னுடைய நூலில் கொடுக்கிறார். தௌஹீத் என்றால் நம்ம என்ன விளக்கிக்கிறோமோ அதற்கு மாற்றமான ஒரு விளக்கம். அவரை 4 படித்தரங்களாக இந்த தௌஹீத் என்றால் 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 வகையாக இருக்கிறார். தௌஹீதை பிரிக்கிறார். அதுல முதலாவது வகை என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இதுதானே, அதை நாவினால முடிகிறது. அதை தௌஹீத் ஆரம்பம். தௌஹீதுல ஆரம்பம் லா இலாஹ என்ற வார்த்தையை நாவினால் முடியுங்கள். இது முதலாவது. இரண்டாவது சொல்றார்கள், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை, அது என்ன பொருள் தருவதோ அதை அப்படியே கல்வால் சொல்லுவோம், அதை கல்வால் உண்மைப்படுத்த வேண்டும். இதனுடைய பொருளை உள்ளத்தால் உண்மைப்படுத்தும். இதை என்ன சொல்றாங்கன்னா, இது பாமர மக்களுடைய நிலை. கலிமாவை முடிகிறது, அதை பொருளை உள்ளத்தால் உண்மைப்படுத்துறதெல்லாம் பாமர மக்கள் இப்படித்தான் நம்புறாங்க, இது பாமரனுக்குரியது அப்படின்னு சொல்றாரு. 3வதாக சொல்றாரு, இறை ஒளியினால், அதாவது அல்லாஹ்வின் ஒளியினால், அல்லாஹ்வுடைய ஒளியினால கஷ்புடைய ஞானம், இறை ஒளியினால் கஷ்புடைய ஞானத்தை காணுதல். தௌஹீத் என்ற அவர் வரைவிலக்கணம் கொடுக்கிறார். முதலாவது தாய்லால சொல்லணும், 2வது அவர் பொருளை சொல்லணும், உள்ளத்தால உண்மைப்படுத்தணும், 3வதாக இறை ஒளியினால் கஷ்புடைய ஞானத்தை காணும். யாருமே சாத்தியமில்லாத விஷயம். இறை ஒளி என்றதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ் காண்கிறது மறுமையில நடக்க போகுது. இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, இறை ஒளியினால் கஷ்புடைய ஞானத்தை என்ன செய்யறது, காணுதல்.
இப்படி ஒன்று மூணாவது. நாலாவது, இந்த பிரபஞ்சம் உலகம், பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வை தவிர எதையுமே காணாது. இந்த செய்திகளை போல ஒரு விஷயம் வரும். அறிஞர்களுக்கு கருத்து முரண்பாடுகிறது. அறிஞர்கள் இமாம்கள் போங்க மசாலாக்கள் கருத்து முரண்பாடு படுவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கருத்து முரண்பாட்டுடைய விஷயமே அல்ல. இது அசைதா. இதுல ஒரு கருத்து முரண்பாடு பண்றது என்பது சாத்தியம் இல்லாமல். என்றால் இதுல முரண்பட்டால் மாற்றத்துக்கு வெளியே போயிடுவாங்க. அப்ப இது என்ன வழங்குதா, இவரே தெளிவாய் அவர் அந்த கொள்கையை சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எதையுமே காணக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், உலகத்தில் காண்றது எல்லாம் கண்ணுக்கு படுறது அல்லாஹ் தான் இருக்கும். கண்ணுக்கு படுற அனைத்தும் அல்லாஹ் தான். அப்ப என்ன கொள்கை? அத்வை. அரபியில வஹதத்துல் தமிழ்ல அத்வை. இந்த கொள்கையை தான் ஹஸாலி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஃபுல்லாக எழுதிக்கிறார். அவைதான் இதுதான் இந்த சூஃபியாக்களின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த 24 பக்கத்தில் இந்த செய்தியை சொல்லி சொல்றாரு. இதைத்தான் இந்த அடிப்படையில் தான் சூஃபியாக்கள் பணா என்கிறார்கள். பணான என்ன? பணான்ற இல்லாம பணாண்டா இல்லாம போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப தான் மனிதனாக இருந்தாலும் தான் அப்படியே மெய்நிலைக்கு போயிட்டு இறைவனுடைய புஷ்ப ஞானத்தில் நான் இது இல்லை, நான் நானாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ் வாய்த்தேன் அப்படின்னு சொல்றதான் பணா. அந்த பணாவுடைய நிலையில் ஆரிஃபீன்கள் போய்விட்டார்கள். அப்ப அவங்க எல்லாம் அல்லாஹ், நானும் அல்லாஹ்னு கொள்கை, அவங்க அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான் இவர்களிடம் உள்ளதுன்னு சொல்லி சில அவர் ஐயாவுக்கு இல்லை இவரே அதை சொல்றாரு. இதான் தௌஹீத் வகையில் 4 வகை அப்படி பிரிக்கிறார். இதே போல நீங்க கேள்விப்பட்டீங்க மன்சூர் கல்லாஜி. இந்த மன்சூர் கல்லாஜி யாருண்டா, இவரும் ஒரு காலத்துல தான் ஒரு நபியன்னு வாதித்தோம். நான் ஒரு நபி அப்படின்னு சொல்லி வாதித்தோம். இது மட்டுமல்ல, இவர் வாழ்ந்த காலத்துல அந்த மன்னர் என்ன செய்யறாருந்தா, இவர் சந்தேகப்பட்டு இவர் ஒரு சர்ச் நடக்குது. இவரை பற்றி ஆய்வு வீட்டில் வைத்து ஒரு செய்யறாங்க, ஒரு சர்ச் நடக்குது. அப்ப ஆராய்ச்சி பார்த்தா ஒரு லெட்டர் கிடைக்கிறார். அந்த லெட்டரை பார்த்த உடனே அதுல எழுதப்பட்டு எப்படி நம்ம எல்லாம் சொல்லுவோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு போடுவோம். அப்ப இவர் இதுல பார்த்தா அல்லாஹ் சந்தையை போட்டுட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு வார இடத்துல இவர் என்ன செய்தார், அந்த கலிமாக்கு பதிலாக போட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். கல்லாஜி நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வாதித்தவர். இதே நேரத்தில் அல்லாஹ் தான் நான் அப்படின்னு சொல்றார். லெட்டர் எழுதுறார். இந்த கடிதம் மன்சூர் கல்லாஜி ஆகிய அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்து எழுதப்பட்டது. இந்த மன்னருக்கு இந்த மன்சூர் கல்லாஜியிடமிருந்து அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்து எழுதப்படுகிறது அப்படின்னு வாசகம் எழுதப்பட்டு. அப்ப உடனே மன்னருக்கு அந்த லெட்டர் வந்த உடனே மன்னர் கூப்பிட்டு விசாரிச்சு அவர் சொல்றார், ஆமாம் நான் அந்த கருத்துல அந்த கொள்கையில இருக்கிறேன், இந்த எழுதினதும் அல்லாஹ் தான், அவர் தான் எழுதி சொல்றாரு, இந்த லெட்டர் எழுதினதும் அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் செய்யப்பட்டார், அந்த அரசினர் கொலை செய்யப்பட்டார். ஆகவேதான் இந்த மன்சூர் கல்லாஜி போன்றவர்களுடைய இந்த சிந்தனைகளை தான் சூஃபியாக்கள் பெரிய வேதவாக்காக இருக்கிறார். அதாவது குர்ஆன் ஹதீஸை விட இந்த மன்சூர் கல்லாஜி, ஏற்கனவே சொன்ன இப்னு அரபி, அதே போல இந்த கஸ்ஸாலி, இந்த மாதிரி ஆக்களுடைய கருத்து தான் நபியுடைய வார்த்தையாக பார்த்துச்சுவாங்க, சோதனை செய்வாங்க. அப்ப இது ஒரு தவறான போல இந்த கருத்தறிய பார்க்கலாம். கல்வியசும் சிவிலேஷன் புத்தகத்துல மன்சூர் கல்லாஜி சொன்ன கருத்து 121 பக்கம். இதே போல இப்னு அரபி, இந்த இப்னு அரபி அவர் ஃபுத்துஹாத் மக்கியா இதனுடைய
இவர் சொன்ன அந்த இவரோட கவிதையோட போடப்பட்டு அந்த புத்துவாசம் மத்தியா என்னென்னா மனிதன் தான் கடவுள், மனிதன் தான் இறைவன், இறைவன் தான் மனிதன். யார் சொல்றா? இப்படி குழம்பி போய் மூல குழம்பி போனவர்கள் சொன்ன செய்திகளைத்தான் மார்க்கம் எழுதினாங்க. அந்த அன்றைய காலத்தில் உள்ள சூபியாக்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் விட்டாங்க. 215 பக்கம். அப்ப மனிதன் தான் கடவுள், கடவுள் தான் மனிதன் என்றால் யாருக்கு நாம் கட்டளையிடுவது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பைக்கில் படிக்கிறார். அப்படி ஒரு கேள்வி மாதிரி மனிதன் தான் இறைவன், இறைவன் தான் மனிதன் என்றால் யாருக்கு நம்ம ஓர்டர் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாக இந்த யூனாகத்தை படித்த செய்தி விசுவாச மத்தியால் பார்க்கிறார். இதே போல இந்த சூபி இவர் ஒரு சூபியா அந்த கருத்தில் உள்ளவர். இந்த யூனாகத்தை இன்னொரு சொல்றார். சூபியா என்ற ஒரு மொழி, சூபியா என்ற பேர் ஒரு மொழி. அதுல 17 பார்க்கலாம். அதுல போனா அவர் கொள்கையை சொல்ற என் மதம் வந்து தெரியுமா, என்னுடைய மதம் வந்து என்னுடைய மாற்று மத நண்பர்கள், அதாவது மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற மாற்று மதத்தை சார்ந்த அந்த நண்பர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அந்த மதம் தான் என்னுடைய மதம். அதாவது என்னுடைய மதம் வந்து இஸ்லாம் தான். அதே என்னுடைய மாற்று மத நண்பர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறவங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அவனுக்கு கூட உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே மதம் என்ற ஒன்று இல்லை என்றிருந்தால் அப்படி எல்லாமே ஒன்றுக்கு வரும். நம்ம பல மதம் இருக்குன்னு சொல்றோம். எனக்கு ஒரு மதம் தான் இன்னொரு சிந்தனை இல்லை, அந்த நிலை வராட்டி தூக்க வராது. அவர் நம்பிக்கையா நம்மட நான் இருக்கிற மதமாயிட்டா எல்லா மதமும் அந்த நம்பிக்கையில வராதுட்டா மனிதர்கள் என்னுடைய சிந்தனை இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. அப்படின்னா எல்லாரும் அந்த நிலைக்கு வரணும். எல்லாம் ஒரு மதமா தான் இருக்கும், எல்லாரும் ஒரு மதம் தான். அப்ப இந்த எம்மதம் சம்பதம் சொல்லுவாங்க, அந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த சூபியாக்கள். எல்லா மதமும் உண்டு, சின்ன வித்தியாசம். இதை சாதாரணமாக பேசுவாங்க. தனிக்கால அவங்களும் சொல்றது தான் போறாங்க, பப்ளிக்கா அவங்களும் சொல்றது தான் அழைக்கிறாங்க. அவங்களும் அது மாதிரி ஜமாத் ஒவ்வொரு ஜமாத்து சொல்றது தான் அழைக்குது. வழிகள் படுத்து சொர்க்கம் ஒன்றுண்டா அதுக்கு போற வழிபடாது. இந்த கருத்தை விதைச்சாக்கள் சூபியாக்கள், இந்த கருத்தை விதைச்சாக்கள் இந்த சூபிக்குவாங்க. ஆகவேதான் இதே கருத்தை அரபி சொன்னார். அதே போல அவர் வந்து சொல்றார், இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவர்களுக்கு என்னிடத்தில் அவர்களுடைய மதஸ்தலத்திலும் நான் வணங்குவேன், என்னுடைய மதஸ்தலத்திலும் அவர்கள் வணங்கலாம் அப்படின்னு சொல்றார். அதாவது காபாவுக்கும் அவர்களுக்கு வந்து காபாவில் வணங்கலாம் அப்படி என்று உளறி இருக்கிறார். அப்ப இந்த சூபியா என்ற புத்தகத்துல 17 பக்கத்துல போனா இப்படி இந்த யூனாகத்தை உளறிய செய்தியில பார்க்கலாம். இப்படி நிறைய இருக்கு. அப்ப அது வந்து நம்ம நிறைய இந்த செய்திகளை பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு காலம் போகுது. ஆனா ஏன் சொல்லணும்னா சூபியாக்கள் பற்றி முன்னோர் நமக்கு வேணும். அவங்க அடிப்படை சம்பந்தமாக அவங்க இந்த சிந்தனை இருக்காங்க என்பதற்காக தான் இந்த சூபியாக்கள் சம்பந்தமான இந்த செய்தியை சொன்னேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கு இந்த சூபியாக்கள். இவங்க இப்படிதான் மக்கள் மன்றத்தில் போய் இருக்கிறாங்க. தங்களை மக்கள் பக்கத்தில் கவர்னத்துக்காக வேண்டி இங்க ஒவ்வொன்றா வரணும். சரியத்து, சரீகத்து, அகத்தைப்பத்து, மாரிப்பத்து இப்படி வந்தால் தான் அல்லாவுடைய நீங்க சொன்ன மாதிரி சும்மா நினைச்ச மாதிரி லாயில களிமக்கள் பற்றி விளக்க சொன்னாங்க. தௌஹீதா இந்த 2 வந்து பாமரங்கள் களிமா சொல்றதும் அது நாவினால அந்த கருத்தை வந்து உண்மைப்படுத்துறதும் பாமர மக்களுக்குரியது. இந்த 2 யாருக்குரியதான் ஆரிஃபீன்கள் பெரிய சூபியா. அவங்க தான் இவங்க இறைவொழியினா கஷ்டப்படைய ஞானம் தான் அறிவு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டப்படைய ஞானம். சும்மா போய் கஷ்ட ஞானம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. விளையாட்டா அல்லா யாருக்கு அறிவு கொடுக்குறானோ, யாருக்கு நேர்வழியை காட்டுறானோ அவர்களை அல்லா நிச்சயவான் சொர்க்கத்தை பக்கம் நேர்வழியை காட்டுவான். இவ்வளவு. ஆகவே இந்த மாதிரி கஷ்டம் சொல்றது இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி அந்த நிலைக்கு இந்த வாரனை இப்படி படித்தரமா வரணும்னு சொல்றதெல்லாம் சூபியாக நிலை. இப்படித்தான் மக்கள் வழிகெடுக்கிறாங்க என்று நாங்கள் புரிஞ்சுக்கொண்டா இந்த தப்லீக் ஜமாத்தை பத்தி லேசாக புரிஞ்சு கொள்ளலாம். தப்லீக் ஜமாத் பொதுவாக வந்து தப்லீக் ஜமாத்தை பற்றி சில நல்ல அபிப்பிராயம் மக்கள் இருக்கு. என்ன நல்ல அபிப்பிராயம் என்றா இன்னைக்கு கூடுதலாக அவங்க சொல்ற என்னன்னா
நாங்கள் எங்களோட மக்கள்லாம் வந்து நிறைய தப்பிக்க மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் மெஜாரிட்டியாக நிறைய இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட தான் மக்கள் கூடுதலாக பள்ளியோடு தொடர்பாக்கி இருக்கிறோம், நாங்கள் பள்ளியின் மக்களை தொழுகைக்காண்டி அழைக்கிறோம், இப்படியே செய்திகளை சொல்லித்தான் இவங்க மக்கள்கிட்ட கவர்றது. அப்படி மக்கள்கிட்ட ஒரு இடம் கொடுத்த காரணம் என்னன்னா, இவங்க சொல்ற மக்கள்கிட்ட போய் எங்கள்கிட்ட கூடுதலாக இங்க பார்த்தால் அரபு ஜமாத்து வருது அப்படி சொல்லுவாங்க. அரபு ஜமாத்துல அரபிகள்லாம் வாங்க, இது அப்ப பொய்யா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு, அதாவது மக்களுடைய மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு பிக்சரை காட்டி இதுதான் சத்தியம்னு சொல்றது. நீங்க லேசாகவே வந்து என்ன செய்யலாம், இதை பேரை விரும்புகளோடு வைக்கக்கூடிய வாரம் விளையாடி விளைவிக்கலாம். இன்னைக்கு உலகத்துல பெரிய ஒரு மதம் சொல்றதாக இருந்தார், அதாவது எண்ணிக்கை அளவில் பின்பற்றக்கூடிய அந்த தொகையின் அடிப்படையில் பார்த்தா எது கிறிஸ்துவ மதம். அப்ப கிறிஸ்தவர்கள் கூடுதலாக உலகத்தில் அந்த மதத்தை பின்பற்றாங்க என்பதனால அது சத்தியமன் மாறிட்டாங்க. அப்ப அவங்க வைக்கிற வாதத்துல அப்படி ஜமாத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டு ஜமாத்துல வருது என்று காட்டு பிக்சர் வந்து பிள்ளை. சத்தியத்தின் பக்கம் தான் பெருந்தொகை இருக்குமாக இருந்தால் கிறிஸ்திய மதம் சத்தியமனு வந்தது. அதே நேரத்தில் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அச்சு போட்டுறாங்க, மர்க்கத்துக்கு போய் பாருங்க, பின்னால போனா நொடிக்கணக்காக நிற்குது அப்படின்றாங்க. இப்படிதான் சொல்றது, இதை கற்று மாசால அல்லாட அருளிக்காக்கும் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா இன்றைக்கு உலகத்துல செல்வத்தில் எடுத்துக்கொண்டா கூட அவன் தான் கிறிஸ்தியன் தான் நிறைய செல்வத்தில் செய்யறான், கூடுதலாக வளர்ந்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான நிலைகளை காட்டி மக்கள் செய்யக்கூடாது, குழப்பிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நிறைய கூடுதலான மக்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிற இப்படியே சொல்றது. இதுல முடிஞ்சு பார்த்தா நமக்கு நிறைய வரலாறு இந்த செய்தியை சொல்றப்போ நிறைய ஆதாரங்களை காட்டலாம். பதிர காலத்தை காட்டலாம். பதிர காலத்தில் 313 சஹாபாக்கள் 1000 பேரை வெற்றி கொள்றாங்க. பிறவனுடைய சமுதாயம் நபிமாரோட போரிட்டவங்க யாரு? நபிமாரோட வந்து போரிட்ட அந்த எதிர்த்தரப்பில் உள்ளவங்கள மிகப்பெரிய சமூகம். ஆனா நபிமாரோட இருந்தவங்கள கொஞ்சம் பேர், பிறவனோட இருந்த பெரிய பட்டாளம் அதை அழிச்சு காட்டுறது. அப்ப இந்த பெருந்தொகையை காட்டுறது, பெருமளவிலான சொத்துக்களை காட்டுறது, மக்கள் நிறைய பின்பற்றாங்க என்று சொல்வதெல்லாம் இது சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கான, சத்தியத்தில மக்கள் இருக்கிறார்கள்ன்றதுக்கான ஆதாரம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திய அக்ஸர மன்சில்லாவது யுதில்லுக சபீலில்லா, அதாவது பெரும்பான்மையை நீங்க பின்பற்றி போனா உங்களை அது வழிதவறு செய்யும், அல்லாஹ்வுடைய பாதை மட்டும் உங்களை வழிகாட்டி விடுவார். இந்த மாதிரி செய்யக்கூடாது, அது பெரும்பான்மை ரொம்பவே இந்த மாதிரி முன்னுரைகளை வச்சுதான் இன்னைக்கு தப்லீக் ஜமாத் ஒவ்வொரு அமைப்புகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வாதம் இல்லை, இது அல்லாஹ் சொல்லு சத்தியம் எதுன்னு சொன்னா அதுல இன்னொரு கூட்டம் இருந்தாலும் போகும், அது முன்னுரை போகும். இப்ப இந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன வழியில வாராங்க, இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களுடைய அசீதா, இவர்கள் எந்த சிந்தனையோடு மக்கள்கிட்ட வந்தாங்க, இடத்தை லேசா வழிந்தா இவங்களும் என்ன பார்த்துக்கொள்ளாங்க. இந்த தப்லீக் ஜமாத் எப்போ உருவாகுது தெரியுமா? 50 அதான் எந்த ஆண்டு ஞாபகம் வைக்கிறா? ஒரு 1939 அந்த இந்த கணக்கில் தான் இந்த ஒரு சமீப காலத்துக்குள்ள இந்த ஜமாத் உருவாகுது. எங்க உருவாயிடுச்சு? இந்தியாவில் வடபகுதியில் நீங்க போட்டு இந்தியாவில் வடபகுதியில் இந்தியாவில் வடபகுதியில் தேவபந்த் என்ற பகுதியில் மேவாத் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் முகமது இல்யாஸ் சொல்லக்கூடிய ஒரு
முகமது இலியாஸ் காந்தி ஹிலவி தேவ்பந்தி அந்த பேரெல்லாம் அழைப்பாங்க. இந்த இலியாஸ் என்பவர் தான் ஆரம்பத்தில் இந்த தப்லீக் ஜமாத் செய்கிறார். அந்த கிராமம் மேவாசி கிராமம், அந்த மக்கள் விவசாயிகள், மார்க்கத்தோட இந்த தொடர்பும் இல்லை, பள்ளிக்கு மக்கள் அழைக்கணும்னு காட்டிச்சார். நல்ல நோக்கத்தில் அவங்க எல்லாருக்கும் செய்கிறார். அவரால் சில ஊதியங்களை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பள்ளிக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறார். இது அவருக்கு அறிவுப்பட்ட வகையில் அன்றைக்கு உள்ள சிந்தனை நல்ல ஒரு பணியை செஞ்சார். அப்ப இந்த சிந்தனை இவர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய இந்த மனிதர், இவருடைய சிந்தனை, இவருடைய அசைதா அதெல்லாம் அன்றைக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் அழைத்த செயல் நல்லா இருந்தது மக்களுக்கு. அப்ப மக்கள் என்ன செய்யறார், இவர் கவரப்பட்டார். அப்ப இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் அழைச்சி பள்ளி போடுறது சொல்லுவது, இப்படி ஒரு நிலையில மக்களோட அவர் தொடர்பு வச்சிருந்தார். ஆனா இந்த தேவபந்தன் சொல்றது மதரசா, அதனால தேவபந்தி அப்படி வந்துச்சு. அப்ப தேவபந்தன் இதுல ஒரு மதரசா இருக்குது, அதனால தேவபந்தியோட பேர் ஊர்ல பேரை வச்சு அவர் சொல்லப்படுது. தேவபந்தன் மதரசாவும் அங்க அந்த மதரசால மதரசா தாரு குழு தேவபந்தில் உள்ள தாரு குழு. இதுல பட்டம் பெற்று வெளியானவர் தான் இந்த இலியாஸ் காந்திகள் மதரசா தாரு குழுன்னு சொல்லக்கூடிய அந்த தேவபந்தில் உள்ள மதரசா. அதுல பட்டம் பெற்று வெளியானவர் தான் இந்த இலியாஸ் என்பவர். இந்த மதரசாவுடைய மதுஹப் என்னன்னா, அந்த பின்பற்றப்பட்ட மதுஹப் ஹனபி. ஹனபி மதுஹபினுடைய அடிப்படையில் தான் அந்த மதரசா நடக்குது. சரியா? கூடுதலாக அங்க உருது பேசுற மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த உருது மொழியில அந்த பாடங்கள் நடக்கிறது. அந்த மதரசால அந்த பாடத்திட்டத்தின் அமையில ஹனபி மதுஹபின் அடிப்படையில தான் அவனோட சிலபஸ் எல்லாம் போடப்பட்டு நடக்குது. குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படை கிடையாது, மதுஹப் அடிப்படையில். இன்றைக்கு கூட இங்க இருக்கிற ஷாஃபி மதுஹப் அங்க ஹனபி மதுஹப் இந்த நிலைப்பாடு செய்யறாங்க. இப்படியா வளர்ந்தது வழியாகி மக்கள்கிட்ட போய் நல்ல ஒரு சிந்தனை வைக்கணும்னு பாடுபட்டார் ஆரம்பத்தில். இது மாதிரி ஒரு நிலைப்பாடு போகும்போது அவங்கள்ட்ட இருந்த சில அன்றைக்கு இருந்த மதுஹப் சிந்தனைகள், அவங்க எதை படித்தாங்களோ அந்த படிச்சத்தை வச்சுதான் மக்கள் அழைக்கிறாங்க. அவங்க பெருசாக ஆய்வு செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் முழுக்க ஆய்வு செஞ்சுட்டு போய் என்ன செய்யல தரங்கள். அப்ப இந்த நிலைப்பாட்டை வந்துதான் இவங்க சில அவங்களோட மதுஹப் அடிப்படையான சில நூல்களை பார்த்து மக்கள்கிட்ட சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்கள்ட்ட அந்த 6 நம்பர் வரிசையில உருவாகும். அதே நேரத்துல இவங்கள்ட்ட என்னென்ன சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் இருந்தது என்பதை சில உருது மொழி புத்தகங்கள் அன்றைக்கு அவங்க வெளியிடப்பட்ட தோர் ரூஹானியத்தில் சொல்லக்கூடிய ஒரு உருது புத்தகம் தோர் ரூஹானியம். இந்த புத்தகத்துல எந்த அளவுக்கு அவங்களோட சிந்தனை வெளிப்படுத்துறாங்கன்னா, நான் பின்பற்றாங்க இந்த தாருல் என்ற மதரசாவை அதில் எழுதுறாங்க. தாருல் என்ற மதரசாவை அதை ஆரம்பிக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் வரையும் இருந்தார்கள். அதில் சொல்லப்படுது நபி அவங்க வரைகிட்டு வந்தாங்க. அவங்க மட்டும் வரல, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து சில முக்கியமான அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள்லாம் வந்தாங்க. அதே நேரத்தில் உலரிந்த மாதிரி இருக்கிற செய்தி எந்த அளவுக்கு அதில் எழுதுறாங்கன்னா, இவங்க தான் இன்று வரைக்கும் தாருடைய வசத்தாவுடைய கணக்கு விஷயங்களை பார்க்கக்கூடியவனும் யாரு, சஹாபாக்களும் நபி அவங்களை சேர்ந்துதான் பார்க்குறாங்க என்ற செய்தி இதில் பதிவு செய்கிறாங்க. ஏன் இதை சொல்றதுன்னா, இதெல்லாம் அவங்க நம்புறாங்க. மரணிச்சதுக்கு பின்னாலும் நல்லவங்க வர முடியும். எப்படி அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கோ, சூஃபிகள்கிட்ட நம்பிக்கை இருக்குதோ அந்த சூஃபிக்கு ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட இருக்குது. ஹனபி மதஹப் தான் சேருது. அந்த மதஹபுலேயே சுன்னிய சூஃபிக்கு ஒரு சிந்தனை கொண்டு வந்தாங்க. அப்ப ஒரு மரணிச்சதுக்கு பின்னாலையும் அப்படி வரலாம், அவர் வெளியே வரும், அவர் மனித தோட்டத்தில் வருவார் அப்படி என்ன நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. மறுபிறவி கொள்கை இந்த சிந்தனையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது என்பதை இந்த புத்தகத்தில் எழுதுறாங்க. அதே நேரத்தில்